116 சங்கீதம் 12 முதல் 14 வசனங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன். 14 வசனம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமாய் கடைபிடித்த 3 காரியங்கள். ஒன்று, ஒவ்வொரு ஆண்டும் கடைசி மாதத்திலே தேவ சமூகத்திலே வந்து அந்த ஆண்டு முழுவதும் தேவன் அவனுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக அவன் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது வழக்கமாய் வைத்திருந்தான். அவர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தினான். இரண்டாவதாக, தேவன் எந்தெந்த இக்கட்டுகளில் இருந்தெல்லாம் தன்னை விடுவித்தாரோ, பாதுகாத்தாரோ, ரட்சித்தாரோ, அவைகள் எல்லாவற்றிற்காகவும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவன் தேவனை தொழுது கொள்கிறான். இரண்டாவது காரியம், அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியையும் அவன் நினைத்த அத்தனை நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு வாய்க்க பண்ணினதற்கு காரணமே இந்த 3 விசேஷமான காரியங்கள். இரண்டாவது, இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய 3வது காரியம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக அவன் வாழ்க்கையிலே தேவன் அவனுக்கு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கொடுத்தாரோ அந்தந்த காரியங்களுக்கெல்லாம் நினைத்து அவன் பொருத்தனை பலிகளை அவன் செலுத்துகிறவனாக காணப்படுகிறான். என்னாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். பொருத்தனை என்பது தன்னுடைய ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்துவது. தாவீது அவருடைய வாழ்க்கையிலே இதை ஒரு மிக முக்கியமான காரியமாய் கொண்டிருக்கிறார். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது, ஆத்துமாவிலே தேவனை தொழுது கொள்வது, ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்துவது போன்ற பல காரியங்களை அவன் செய்கிறவனாக நாம் பார்க்க முடியும். காரியத்தை செய்யும்படி ஆணையிடுதல், ஆணையிடுகிற ஒரு காரியம். ஆணையிடுதல் என்பது நீ யார் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறார்? அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். யார் தெரியுமா? தானியேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டேன். தேவன் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் அவருடைய பேரில் ஆணையிட்டு ஒரு பொருத்தனையை செய்யும் பொழுது அதை சரியாக செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். தாவீது சரியாக செய்கிறவனாக அவன் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்கிறது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். எவ்வளவு பெரிய நஷ்டமே வந்தாலும் இந்த பொருத்தனை பண்ணுகிற காரியத்துல சரியா செய்யற. நஷ்டமே வந்தாலும் என்ன செய்யறனா அதை சரியாய் செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். நஷ்டம் என்ன அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள், நான் இனி ஒவ்வொரு புதிய ஆண்டில எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் தேவனுடைய சமூகத்தில் இருப்பேன் என்று நீ பொருத்தனை பண்ணினால் அந்த வேளையில அந்த நாளில் தான் அந்த நேரத்தில் 1 மணி நேரத்தில்
ஒரு 10 லட்சம் ரூபா உனக்கு வருமானம் வருது, 50 லட்சம் ரூபா வருமானம் வருதுன்னா அந்த நேரத்தில் இல்லை 50 லட்சம் வருமானம் வருது, ஆகையினாலே பரவாயில்ல இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம் என்று சொல்லி நாம் நினைத்து அதிலே ஆண்டவர் தவறுவோம் என்று சொன்னால் தேவன் வேதனைப்படுவார். அது மாத்திரமல்ல, அப்படியே வந்தாலும் அந்த 50 லட்சம் எனக்கு நஷ்டம் ஆனாலும் ஆணையிட்டதில் தவறாமல் தேவ சமூகத்தில் இருக்கிறான் என்று சொன்னார், தேவன் அதை அவனுக்கு பார்த்து 1 கோடியாக திரும்ப கொடுப்பார். ஐயோ தெரியல சொல்லுங்க. அதான் ஆணையிட்டு எனக்கு நஷ்டமே வந்தாலும் சொல் தவறாது இருக்க வேண்டும். தாவீது அப்படிப்பட்டவனாக காணப்பட்டான். இதுபோல் 20:25 சொல்லுகிறது, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு கன்னியாயிருக்கும். இது பயங்கரமான காரியம். இந்த பொருத்தனை என்பது வேதத்திலே தேவன் அதை கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை கேட்பார். ஏன் செய்யல? நீ சொன்னேல்ல, ஒழுங்கா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னேல்ல, ஆண்டவரே நீ என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன் பொருத்தனை பண்ணே அல்லவா? அந்த 10 நிமிஷம் சரியா ஜெபம் பண்ணலன்னா கர்த்தர் அதை கேட்பார். சரியா இருக்கும். அது உனக்கு செய்யவில்லை, அது உனக்கு பாவமாய். பொருத்தனை என்பது ஏதோ ஒரு இது அல்ல. எந்தெந்த காரியங்கள் நான் செய்வேன் என்று செயல்படுகிறதோ அதுதான் பொருத்தனை. அவை யாவும் பொருத்தனையாகி, ஆண்டவரே இனி நான் ஒவ்வொரு மாதத்திலும் சரியாக ஒரு நாளிலே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன் என்று பொருத்தனை பண்ணி இருந்தா அந்த நாளை நியமிங்க. அதனால சரியா நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலனா கர்த்தர் அதை கேட்பார். அது உனக்கு கன்னியாயிருக்கும். எச்சரிக்கை. ஆனால் அந்த நாளில் நீங்க அதை செய்யும் பொழுது நீ என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாய் அது அப்படியே நடக்கும். சொல்லுவோமா? அல்லேலூயா. எச்சரிப்பை கொடுக்கிற ஆண்டவர் எச்சரிக்கை. நாமத்தில் பொய் ஆணையிடுகிறதுனால் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. ஆண்டவருக்கு என்ன தெரியுமா போகுது, பாட்டு பொய்யா ஆணையிட்டு போயிடுவோம் என்று செல்ல சகரியா 8:17 லேவியர் 10:12 பார்க்க முடியும். பொய் ஆணை விடாதீங்க. யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆண்டவர் மன்னிக்கிறவர் அல்ல, மன்னிப்பா. ஆனால் அதற்குரிய தண்டனையை வழங்காது இருக்கவே மாட்டார். பொய் ஆணை கர்த்தருக்கு அதுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு காரியம். பரிசுத்தம் உள்ள ஒரு காரியம். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 24:4 கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, கையில் சுத்தமளவோடும் இருதயத்தில் மாசுரம் வைத்து ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கு. ஆத்மா மாயைக்கு லேச. மாயை என்றால் என்ன? மாயை என்றால் சினிமா ஒரு மாயை. மாயமான தோற்றங்கள், அழிந்து போகிற தோற்றங்கள், நாம் ரசிக்கிற காரியங்கள் எல்லாம் மாயை தான். நீங்க பார்க்க திடீர்னு ஈவினிங் எழுந்திரிச்சு மேலே ஏறி நின்று பாருங்க, அப்படியே வானங்கள் அவ்வளோ அழகா இருக்கும். நீங்கள் கொட்டப்படுக்கும் ஆடெல்லாம் ஆடு மாதிரியே இருக்கும், பல்லவமே இருக்கிறது போல இருக்கும். ஆனாலும் ஒரு செகண்ட் என்ன செய்யும்? இதை நான் ரசிக்கணும் ருசிக்கணுங்கிறதுக்காகவே நான் சர்ச்சுக்கு வரல மாஸ்டர், மேலே இருந்து ரசிச்சேன்னா அது என்னது? மாயை. உன் ஆத்துமாவை மாயைக்கு ஒவ்வொரு. ஆண்டவர் சொல்றாரு, திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் மாயை பார்த்துட்டே இரு, ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை பார்க்க வந்து. அல்லேலூயா சொல்லுமா? மாயைக்கு ஒப்புக்கூடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஐயா ஓகே சொல்லுமா? அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அங்கே அஸ்தமித்தபடியினால் அங்கே ராச்சங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நிச்சரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். ஈசாக்கு ரெபெக்காளை திருமணம் பண்ணும் பொழுது 40 வயது. இவனுக்கு நேர்வழியாக தேவன் திருமணத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தான். ஆபிரகாம் ரெபெக்காளுக்கு வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கொண்டு போய் கொடுத்து, அது மாத்திரமல்ல உச்சிதமான காரியங்களை அந்த லாபானுக்கும் கொடுத்து, லாபானுக்கும் உச்சிதமான காரியங்கள் கொடுக்கப்பட்டது. பொன் வளையல் எல்லாம் கொடுத்து அங்கே ஒரு திருமணம் நடைபெறுகிறது.
ஈசாக்கு மலடியாய் இருந்த தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்கிறார். அவனுக்கு 2 பிள்ளை பிறகுது. இளையவன் அம்மா கூடாரத்திலே வாழ்ந்துட்டான், ஆட்டுக்குட்டியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு காலம் திடீரென்று இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு புயல் வீசுகிறது. அவன் தன்னுடைய வீட்டை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை. வீட்டை விட்டு பிரிஞ்சு போகணும், இவன் பிரிந்து போகல, பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. தன்னுடைய தாய் தகப்பனுடைய ஆலோசனை கேட்டு அவன் கடந்து போகிறான். கையில ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லாம கடந்து போறான். தாய் தகப்பன் சொல்லிட்டாங்க, இந்த பகுதியில் நீ போய் என்று. அதை கீழ்ப்படிந்து போகிறான். சகோதரனுக்கு பயந்து போகிறான். போய்கொண்டிருந்த பொழுது சூரியன் அஸ்தமித்து விட்டது. நல்ல இருள் வந்துருச்சு. இருள் வந்த உடனே ஒரு மலையிலே ஒரு இடத்தை பார்க்கிறான். அந்த இடம் சமமான இடமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே ஏவுகிறார். இது உனக்கு ஒரு சரியான இடம் என்று சொல்லி அவன் அந்த இடத்தை சுத்தம் பண்ணி அவன் அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து, வேதம் வேதாகம் சொல்லப்பட்டிருக்கிறது, and he lighted upon a certain place and tarried there all night because the sun was set, and he took off the stones of that place and put them for his pillows and lay down in the place to sleep. அந்த கற்களை எடுத்து போடப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த கற்களை எடுத்து அதை ஒரு தலையணை போல அவன் வடிவமைத்தான். 9th எடிஷன்ல சொல்லப்பட்டிருக்கும், அவனுடைய கார்மெண்ட்ஸ், அவனுடைய வைத்திருந்த அந்த ஆடைகளை எடுத்து ஒரு அழகான ஒரு கல்லை, சரியா தலையணை வைக்கிறது போல ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய வஸ்திரத்தை அதிலே அவன் சுற்றினான். அழகாக சுற்றி, அதாவது only one stone, he used the folds of his garment as well as his headdress to soften the pillar. Sleeping out in the open was a custom of shepherds, so was no hardship at Jacob. அதாவது இந்த கல்லை எடுத்து தன்னுடைய வஸ்திரங்களை வைத்து அவன் தலையணையாய் வைத்துக் கொள்வது மேய்ப்பர்களுடைய வழக்கம். மேய்ப்பர்கள் எல்லாம் அப்படிதான் வழக்கம். ஆகையினால இவன் என்ன செய்யறான், நான் சொல்றேன், இவனும் ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறபடினாலே இவனும் ஒரு அழகான கல்லை எடுத்து தன்னுடைய வஸ்திரங்களை சுருட்டி வைத்து அவன் படுத்துக் கொண்டான். இந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் சாதாரணமாக அப்படி தங்குவது அவருடைய வழக்கம். லூக்கா 2:8 நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். சோ இவனும் அந்த மேய்க்கிற ஒரு காரியத்திலே அவன் அறிந்திருந்தான். ஆகையினாலே அவன் அங்கே படுத்திருக்கிறான். சோ ஆடு மேய்க்கிற அனுபவம் அவனுக்கு உண்டு. இது என்ன ஆடு, இது என்ன ஆடு இல்லை என்பதை அவன் தெளிவாய் சொல்லுவான். ஆதியா 27:9 அவங்க அம்மா சொல்லுவா, நீ போய் ஒரு நல்ல ஆட்டை பிடிச்சுக்கொண்டு மந்தையில் போய் நல்ல செம்மறி ஆடல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு போய் வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வான்னு சொல்றான். அவங்க போய் கரெக்டா போய் 2 வெள்ளாட்டு குட்டியை பிடிக்கிறான். காரணம், அவனுக்கு ஆடு மேய்க்கிற தொழில் தெரியும், எது வெள்ளாடு எது செம்மறி ஆடு என்று சொல்லி. ஆகையினாலே அவன் அந்த ஆடுகளை மேய்த்து பழக்கப்பட்டவன். இந்த மலைவெளியிலே போய் அவனும் தங்கி பழக்கப்பட்டவன் தான். ஆகையினாலே அது அவனுக்கு ஒரு கடினமாக தெரியவில்லை. அவன் போய் அதை படுத்திருக்கிறான். நல்ல கவனிங்க, இரவு நேரம். ஆபிரகாம் தன் தேவனுக்கு 2வதாக ஒரு பலிபீடம் கட்டுவான். 2வதாக பலிபீடம் கட்டி சர்வாங்க தகன பலி செலுத்திய இடத்துல வந்து பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவனை படுக்க வைத்திருக்கிறார். கையை ஓட்டி அல்ல சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். ஆபிரகாம் அந்த இடத்துல சர்வாங்க தகன பலியை 2வது பலிபீடம் கட்டி படுத்து செஞ்ச அதே இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து அந்த கல்லை எடுத்து தலைக்கு வச்சு அவன் படுக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆபிரகாம் செலுத்திய சர்வாங்க தகன பலியின் ஆசீர்வாதத்தின் வல்லமை இப்பொழுது ஈசாக்கு மேலே இறங்கி வந்தது. அதன் பின்பு யாக்கோப்புக்குள்ளும் அந்த வல்லமை, உடன்படிக்கையின் வல்லமை
அவன் மேல் இறங்க ஆரம்பித்தது. பயந்து படுத்திருக்கிறான். ஆபிரகாமோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கையின் வல்லமை இப்பொழுது ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, யாக்கோபுக்கு உள்ள தேவன் செய்த உடன்படிக்கை அந்த ராத்திரி வேளையிலே இறங்கியது. கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல புரிந்து கொள்ளுங்க. தேவன் சொன்ன ஆலோசனை கேட்டவன் நடந்து போகிறான். அவன் கடந்து போகிற பாதை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். ஏற்கனவே அவன் கொடுத்த சர்வாங்க தகன பலியின் வல்லமை அப்படியே முடிந்து போவதல்ல. அந்த வல்லமை இப்பொழுது அவனுடைய சந்ததியின் சந்ததியின் மேலே இன்றைக்கு அவனுக்குள்ளே இறங்க ஆரம்பித்தது. அவனுக்குள்ளே அந்த இறங்க ஆரம்பிக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று கருதிய பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தை அவனை படுக்க வைத்திருக்கிறார். நினைக்கிறோம், ஐயோ என் பிள்ளை எங்க போய் தக்குவான், எனக்கு தெரியல, என்ன செய்வேன் தெரியல. இல்ல, நீ இருக்கிற இடம், நீ வசிக்கிற இடம், ஒருவேளை அது வாடகை வீடா இருக்கலாம், அது சொந்த வீடா இருக்கலாம். தேவன் உனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற அந்த இடம், அந்த வீடு, தேவன் உன்னை வழிநடத்துகிற அந்த இடம், இந்த இடத்துல இன்று தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வல்லமையை இந்த நாளிலே இறங்க செய்ய போகிறார். விசுவாசிகள் நல்ல கையில தருவோம். ஹல்லேலூயா. ஏதோ இல்லை, என் சகோதரனால் துரத்தப்பட்டு நான் வந்தேன் அல்ல, என் பெற்றோர் சொன்னதனால் வந்தேன் அல்ல, இந்த இடத்துல நான் படிக்கணுமா, இந்த இருள நான் இருக்கணுமா, இந்த கரை நான் வைக்கணுமா, இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு தேவையா என்ற கேள்விக்கு இடம் இல்லை. இது தேவன் அழைத்து வந்திருக்கிறார். காரணம், அந்த இடத்தை, அந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு சொந்தமாய் தருவேன் என்று உடன்படிக்கை பண்ணினார். அதை இன்னைக்கு இவன் பேர்ல முடிக்கிறார். தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒண்ணு கிடையாது. அவனுக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, அப்பா அம்மா பாசம் இல்ல, அண்ணன் தம்பி யாருமே இல்ல. ஆனா படுத்திருக்கிற இடம் ஒரு பரிதாபமான இடம். அந்த இடம் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பத்திரம் எழுதி விட்டாரு. இப்ப இவன் மேல பத்திரம் போட்டார். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18-21 வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி அழகா சொல்லப்பட்டிருக்கு. 15-18-21 கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பே. 21 வசனத்துல இந்த தேசத்தை உனக்கு சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சாரு? உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19 வசனத்திலே என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் என்று அன்றைக்கு வாக்கு தத்தத்தில் கொடுத்த அந்த வல்லமையின் விளைவு இன்று யாக்கோபு அந்த கண்ட தரிசனமாகும். இதனை கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? இப்ப சொல்றார் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13 முதல் 15ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் நான் ஒண்ணு எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நான் உன் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். ஒருவேளை திட்டிட்டு கூட வந்திருக்கலாம். பொண்ணுக்கு தாத்தா ஒருத்தர், அவர் யார்? எங்க தாத்தா யார் தெரியுமா? யார் அவரு? தாத்தா யாருன்னு ஆபிரகாம் எங்களுக்கு தெரியாதா? யாருங்க? செல்வ சீமான், கோடீஸ்வரன். அவன் கை விட்டான். கையில ஒரே ஒரு ஸ்டைல ஸ்டிக் வச்சிருக்கான். அடுத்து யாரு? ஈசாக்கு. யாரு? ஒரே நீதிமான், அவரும் சொத்துக்காரர், அவரும் சொத்து கொடுக்கல. இவருக்கு இல்லைன்னா இவர் கிடைச்சிருந்தா, ஈசாக்கு கிடைச்சிருந்தா, ஒரு மலை இருக்கிறது, நீ அந்த மலையில போய் உட்காந்துங்க, அதுதான் உன் தேசம் என்று ஆண்டுகொள் அப்படி சொல்லி கொடுத்துருக்கலாம். வெற்றி விட்ட இந்த தாத்தாவும் எனக்கு செய்யலைங்க. கவனிக்கிறீங்களா? உங்க தாத்தாவும் உங்களுக்கு செய்யாம இருக்கலாம், உங்க அப்பாவும் உங்களுக்கு ஒண்ணும் செய்யாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன். உனக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாத்தியா? அவனும் என்னை தான் சாமியை கூப்பிடுறான். கையோடு சொல்லுங்க. அடுத்து யாரு? ஈசாக்கு. யாரு சொல்லுங்க? உங்க அப்பா. உங்க அப்பாவும் அந்த சோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கா. நீ என்ன சொல்ற? எங்க அப்பாவை என்ன கண்டுக்கல, எங்க அப்பா என்ன மதிக்கிறது கிடையாது, நான் அவன் பிள்ளை, அப்பா மதிக்கல, தாத்தா மதிக்கல, சொத்து இல்ல, சுகம் இல்ல சொல்றேன். ஆனா அவன் 2 பேருக்கு நான் தான் கடவுள், நான் தான்
தேவன். நீ கவலைப்படாத. அப்ப நல்லா ஒண்ணு தெரிஞ்சு கொள்சு. இவன் என்ன நினைச்சு படுத்திருக்கான்னா, ஒண்ணுமே எல்லாம் அனாதையா இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு கையெழுத்தினால கூட இல்லை. அவங்க எல்லா வீட்டுல படுத்திருக்கான், ஏசா மலை மேல இருக்கான், அம்மா ஜாலியா இருக்கான், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன், எனக்கு ஒரு இடம் இல்லையே, நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியல. போதாதுக்கு போய் கல்யாணம் பண்ணி வாண்டார். கல்யாணம் பண்ணா கொஞ்சம் சொத்து வேற வேணும். போனோடனே கேட்பான், சொந்த வீடு இருக்கா அப்படி கேட்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, என்ன வேலை செய்யறாரு, என்ன சம்பாதிக்கிறார். ரெண்டு, இல்லை இருக்கா, இல்ல வீடு இருக்கா, ஆஸ்தி இருக்கா, ஒண்ணுமே இல்ல, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சத்தத்தை கேட்டு சொல்றாரு, நீ படுத்திருக்கிறியே, ஒண்ணுமே இல்ல படுத்திருக்கிறியே, இந்த பூமியை உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன். கையில தண்ணி கத்தை மகிமைப்படுத்துமா. ஏங்க, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுடைய 12 கோத்திரங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. தருவேன். அடுத்த வசனம், உன் சந்ததி சும்மா இல்ல, பூமியின் தூளை போல இருக்கும். மேற்க பார்த்தா உங்க ஆளுதான், கிழக்க பார்த்தா உங்க ஆளுதான், வடக்கே பார்த்தா உங்க ஆளுதான், தெற்கையும் பரம்புவாய். உன்னை நல்ல நிரம்பி இருப்ப, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு படுத்திருக்கிறதுனால அண்ணன் சொல்ற, நீ இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால உன் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சமாக மாறும். எல்லாரும் எல்லாரும் தெரிஞ்சு வாரியில் போய் கை கட்டாமல் இருக்காங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இப்பயே கை தட்டி வாங்கிக்கலாம். ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் உன் கூட இருந்து நீ போற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். எப்படி விஷயம் இப்படிலாம் கேட்கணும். அதை விட்டுட்டு பாஸ்டர், நான் நேற்று கூட படுத்திருந்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அப்படியே ஷாப்பிங் போறதுக்கு வெளியே வந்தேனா, நான் மட்டும் வரேன், பின்னாடி ஒரு பெரிய அனகொண்டா வந்து விரட்டி விரட்டி வந்துச்சு. நான் ஓடி ஓடி வந்துட்டு எப்படி தப்பிச்சுன்னு தெரியல. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் சொல்லுவேன், ஆண்டவனுக்கு என்ன சொல்லிருக்காரு, தர்ப்பங்களையும் நீ திரும்பி நின்று ஓங்கி ஒரு விதி வீசிருக்கியா, ஏன் செத்தா போவீங்க? கனவு தானே. கடவுள் அந்த செத்து போனா நம்ம பூஜையோட தான் இருக்கிறோம். அந்த இது பார்க்கறது கனவு தான். அப்படி தைரியமா ஓங்கி ஒரு விதி விதிக்கிறாங்க. அதை விட்டு போட்டு இப்படி பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்கறாங்க? ஏன் அப்படி ஏன் இந்த மாதிரி சம்பவமா வருதுன்னா, பகல்ல டிவியில நீ எதை பார்த்தாய் அப்படி சொன்னா கரெக்டா சொல்லுவாங்க. நாகினி, மோகினி, நாகினியை பார்த்தா மோகினி வராம நாகினி வராம தேவதூதன் வருவார். பைபிளை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்து பாருங்க, யார் வருவா? ஏசப்பா தான் வருவார். தேவதூதன் வருவா. நாகினி வராது, கோயினி வராது, எதுவும் வராது. அது வராது. என்ன இருளுக்கு வராது. என்ன படிச்சு பச போற என்ன சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே அப்படி நிரம்பி இருக்கும்போது உனக்கு வராது, உங்க கூட படுத்துருக்க உன் பிள்ளைகளுக்கு வராது, வீட்டுக்காரங்க நல்லா இருப்பாங்க எல்லாரும். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ வயிறை வாசி நல்ல வயிறை வாசி ஜெபம் பண்ணி படுத்து பாருங்க, எல்லாரும் நிம்மதியா தூங்குவாங்க. நம்ம சரியில்லைன்னா அவங்களும் சரியில்லாம இருப்பாங்க. நம்மளதான் சரியில்லை, மற்றவங்க குறையே சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. நல்லா தூங்கி இருக்கிறான். யாக்கோபு நிச்சல தெளிந்து விழிக்கிறான். விழித்த போது இது ஒரு ஆச்சரியமான காரியம். ஒரு சொப்பனம் கண்டால் இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது இல்லையா? தேவர்கள் ஏறாங்க இறங்குறாங்க. கவனிக்கிறீங்க நினைக்கிறேன். கவனிக்கிறீங்களா? ஒரு நல்ல சொல்லுங்க. இப்ப ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம். பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேக நைட்ல பஸ் லேட்டா வருது. லேட்டா வருது ரொம்ப என்ன செய்வாங்க, சில நாள் காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு பஸ் போறவங்க 2 மணிக்கு உட்காந்து என்ன செய்வாங்க, தூங்கிடுவாங்க இல்லையா? பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து பஸ் ஏறதுக்கு இருக்கிறவங்க பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்கிடுவாங்க. ஜங்ஷன் பாத்தீங்கன்னா ஜங்ஷன்லயே சில இடங்கள் இருக்கும், அங்கேயும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஏர்போர்ட்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க, அதை தட்டி விட்டா பெரிய லெவலா இருக்கும். போரியும் வச்சிருப்பாங்க, அப்படியே போரியை பத்தி அப்படியே படுக்கலாம், நல்ல சீட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அங்க ஏர்போர்ட்ல போய் அங்க படுத்துருக்காங்க. விமானம் போகிற இடத்துல அத படுக்கிறான், ட்ரெயின் போற இடத்துல படுக்கிறான், பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் போற இடத்துல இவன் படுத்திருக்கிறான். இவன் படுத்த இடம் எங்க படுத்திருக்கிறான்? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் ஏறவும் இறங்கவும். அப்ப இது என்ன போட்டு? ஏர்போர்ட்டா? இது ஏஞ்சல் போர்ட்டா? அப்ப போய் படுத்த இடம் என்ன அர்த்தம்? ஒரு ஏஞ்சல்ஸ் ஏறுகிற இறங்குகிற ஏணி உள்ள இடத்துல ஒரு ஏர்போர்ட் அல்ல, அது ஏஞ்சல் போர்ட் இடத்துல போய் படுத்திருக்கான்.
அடுத்த ஏஞ்சல் போர்ட்ல படுத்துருக்கு, டெவில் போற இடத்துல போய் படுத்துருக்கு. டெவிலா வருதுன்னா என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. ஏஞ்சல் போர்ட் அங்க போய் படுத்துருக்காங்க. அதனால அவன் சொல்றான், இது வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு இல்லாமல் வேறில்லை, இது வானத்தின் வாசல்ங்கிறான். அப்ப தேவர்கள் ஏறி இறங்குற இடம், அது ஒரு பெரிய போற்று. அந்த இடத்துல போய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நான் சொல்லுவேன், எந்த வீடு சர்வாங்க தகன பலியை செலுத்துகிற வீடா இருக்குதோ அந்த வீடு ஏஞ்சல் போற்று வீடா மாறி விளங்குறாங்க. சொல்லுங்க, இது ஆபிரகாம் 2வது சர்வாங்க தகன பலி செலுத்துற இடத்துல தேவர்கள் ஏறவும் இறங்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, நாம ஆண்டவருக்கு சர்வாங்க தகனபடி செலுத்துகிற வீடாருன்னா உங்க வீட்டுக்குள்ள நூல் ஏணி வைக்கும், பரமபத சோபனம் படம் வராது, நூல் ஏணிதான் வரும், ஏணி மட்டும் தான் வரும். கை தர மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வளர்ந்தே வளர்க்கலையா? யாரு சர்வாங்க தகனபடி ஆண்டவருக்கு நல்ல சோத்திர பலியை செலுத்துறாங்களோ அந்த வீட்டுல ஒண்ணுதான் இருக்கும். என்ன ஏணி என்ன பாக்குறாங்க விஷயம்? அங்கே ஒரு சொப்பனம் கண்டா 12 வசனத்துல, இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டது, அது நுனி வானத்தை எட்டிருந்து, அதுல தேவதூதர்கள் ஏறாங்க, டெவில்கள் இறங்குகிறது. அப்படியே போட்டுருக்குது. தேவதூதன் ஏறுவானா, டெவில் ஏறும். அப்ப ஏணி பக்கத்துல என்ன கிடையாது? அந்த டெவில் கிடையாது, உன்னை இறக்குற ஆள் கிடையாது. இது எப்பயும் ஏத்துனாலும் எனக்கு கையில தண்ணி கந்த வைக்கப்படுவோம். ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலிய சோத்திர பலிய செலுத்த செலுத்த ஒரு வீட்டுல ஒரு ஏணி வரும். அந்த ஏணியில ஏஞ்சல் ஏறுவாங்க, இறங்குவாங்க. ஹalleluya. எல்லாம் கையில தட்டி. அப்பா இப்ப கேக்குறேன், ஏன் வீட்டுக்கு டெவில் வருது? நான் என்ன செய்யறதில்லை, சோத்திர பலி செலுத்துறதே இல்லை. ஆண்டவருக்கு சோத்திர பலி செலுத்துங்க. அது ஏன் ஆட்டோமேட்டிக்கா வானத்தின் வாசலை கத்த கொண்டு வர. அல்லையா சொல்லாமா? நான் சொல்லுவேன், ஒவ்வொரு வீடும் உங்க வீடு தான். நீ எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த ஏரியாவில் சொல்லுவாங்க, சில வீடு வந்துச்சுங்க, பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்டு, இந்த இங்கிட்டு திரும்பினா ஆட்டோ ஸ்டாண்டு, இங்கிட்டு திரும்பினா சூப்பர் மார்க்கெட், எல்லாம் பக்கத்திலே இருக்கு. பக்கத்திலேயே அது இருக்கட்டும். ஆனா உன் வீடு ஏணி வைக்கிற வீடா இருக்கணும். அது மட்டும் இருந்தா போதும். அப்ப அந்த பகுதிக்கெல்லாம் உங்க வீடு தான் ஏஞ்சல் ஏறணும், இறங்கணும், உங்க வீட்டுல தான் போகணும். எப்படி இருக்குது? எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்ப எல்லா வீட்டும் நம்ம வீடு வந்து மேல மொட்டை மாடி இருக்குங்க. இப்ப ஏஞ்சல் வர்றாங்க, ஏஞ்சல் வந்தா சுத்தி பிசாசு என்ன செய்யும்? ஓடிய போயோ வந்துட்டாங்க அப்படின்னு. ஒரே ஒரு ஏஞ்சல் ஒரு மட்டையை திருட்டினா எத்தனை பேர்த்த காலி பண்ணும்? 1,20,000 பேர்த்த காலி பண்ணாலும் வரலன்னு. இப்ப எந்த அசுத்த வல்லமே வராது. அல்லேலூயா. நல்ல சோத்திர பலி செலுத்துற காரியங்களாய் காணப்பட வேண்டும். கையை ஓட்டி சொல்லுவோம். அவன் பயந்துட்டான். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்குது, தேவனுடைய பேரல்ல என்று சொன்னான். அல்லேலூயா. காலையில எந்திரிச்சு என்ன செய்யலாம் பார்க்கறான். அப்படியே பயந்து நடுங்கி போயிட்டு, இப்ப இவர் என்ன பாருங்க, தன் தலையின் கீழிருந்து வைத்திருந்த கல்லை எடுத்து, தலையில வச்ச கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி, அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதுக்கு முன்னே அந்த ஊருக்கு என்ன பேர் இருந்துச்சு? அப்ப அநேக வீடுகள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன? என்ன இருக்குதா இல்லையா? இன்னும் எந்த வீட்லயா? நான் இப்ப எல்லாரையும் கேட்கிறேன், எந்த வீட்லயாவது இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியதே இல்லை. என் மகனை பார்த்து பெத்தேல் மகளே வா, பெத்தேல் மகளே வா, பெத்தேல் வீட்டுக்காரே வா, பெத்தேல் அம்மாவை வா என்று சொல்லி இருக்கிறோமா? இல்லை சொல்லி இருக்கிறோமா? ஏன் அந்த வார்த்தை சொல்றோம்? ஏன்னா இன்னும் அது ஏணி வச்ச வீடா மாறல. இல்லப்பா சார், எங்க வீட்டுல ஏணி வச்சது பின்னாடி வச்சிருக்கோம், மொட்டை மாடியில வச்சிருக்கோம், தண்ணி தட்டி கிளீன் பண்றதுக்கு. சொல்றத புரிஞ்சவங்க மாதிரி சொல்லுவோம். அல்லேலூயா. இதுல என்ன ஒரு காரியம்னா, இவ்வளவு பார்த்துட்டு அப்பொழுது யாக்கோப்பு சொல்றாரு, அடுத்த காலையில் எந்திரிச்சு பயந்துட்டு சொல்றான், தேவன் என்னோடு இருந்து. நம்பர் 1 என்ன சொல்றான்? ஆண்டவரே நீங்க கூட இருக்கணும். ரைட். இருந்து நான் போற வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமோ திரும்பவும் எங்க அப்பா வீட்டுக்கு வரணும், சமாதானமா வரணும், திரும்பி வர பண்ணுவாங்க. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தினேனே என்று எல்லாவற்றிலும் கவனிங்க. இப்பதான் பாயிண்டிங்க, எல்லாவற்றிலும் செலுத்துவேன் என்று
சும்மா இருந்தா பரவாயில்ல, என்ன பண்ணி விட்டான்? பொருத்தனைங்கிற அதில் மாட்டி விட்டுட்டான். மாட்ட உடனே ஆண்டவர் ஐயோ எவ்வளவு பொருத்தனை பண்ணிருச்சு என்று சொல்லி யாக்கோபு அவன் மாமனார் வீடு நோக்கி வர்றான். வழியெல்லாம் அவனை காப்பாற்றினாரா? காப்பாற்றலையா? காப்பாற்றினார். அவன் என்ன கேட்கிறான்? உண்ண ஆகாரமும் என்ன கேட்கிறாங்க? அவ்வளவுதான், 3 நேரம் சோறு வேணும் ஆண்டவரே. அவர் பொறுத்தனை பாருங்க, 3 நேரம் சோறு சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் போடணும், எனக்கு கொடுக்கணும். எதுனா குறிக்கோளா இருக்குது? எனக்கு வந்து 3 நேரம் ஒழுங்கா சாப்பிடணும், எனக்கு அது போது என்ன பெருசு, என்ன செய்ய 500 ஏக்கர் இடம் இருந்து என்ன செய்ய, இதுதான் ஏகலாம் இருந்து என்ன செய்ய, 3 நேரம் என்ன வேணும்? நல்லா சாப்பிடணும் ஆண்டவரே. வெரி குட், நல்லது. அடுத்து என்னது? நல்ல ட்ரெஸ் போடணும். ரைட், ஓகே, ஆர்டர் பார்க்குறேன். நல்லா சாப்பிடணுமா? சாப்பாடு தர்றேன். 2வது நல்ல ட்ரெஸ் கொடுக்குறேன். ரைட், ஏன்னா சாப்பாடு ட்ரெஸ் தான் இன்னைக்கு முக்கியம், அதுதான். ஓகே, அடுத்து என்ன கேட்குறா? எங்க அப்பா வீட்டுக்கு நான் போறேன். இப்போ நான் எங்க போறேன்? கல்யாணம் பண்ண போறேன். போயிட்டு திரும்பி வரணும். எப்படி வரணும்? சமாதானமா நான் எங்க அப்பா வீட்டுக்கு வரணும். சரியா? வர பண்ணணும். இப்போ நல்லா விளங்கும். ஆமா, அப்படி திரும்ப கர்த்தர் அப்பதான் எனக்கு தேவன். நான் தூணா இருக்கிற கேள்வி, இதை நான் ஆண்டவருக்கு சர்ச் கேட்டுக்கிறேன். இதுதான் அவன் சொன்ன பொருத்தம். கையோட்டு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. போன உடனே உள்ள போகும் பொழுது ஒரு பெரிய வரவேற்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தோன்னே மாமனார் பார்க்கிறாரு. யாக்கோப மாமனார் பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். கட்டி எங்கேயாவது பார்த்தீங்களா? மாமனார் கட்டி பிடிச்சி மருமனை முத்தமிட்டு, அப்பா ஆமா வந்துட்டாங்க, செலவுக்கு வந்துட்டாங்க, இப்படித்தான் சொல்ற காலம் இருக்கும். ஆனா இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மாப்பிள்ளை தேடி வர்றாரு இல்லையா? தேடாத மாப்பிள்ளை தேடி போன தடவை தங்கச்சி கல்யாணம் பண்ண வைக்கும் பொழுது மாப்பிள்ளை வரல. விளக்குதா? லாபானோட சகோதரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது மாப்பிள்ளை வராம எலியேசர் அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா இப்ப யார் வந்திருக்கிறா? மாப்பிள்ளை மட்டும் வந்திருக்கிறார். மாப்பிள்ளையோட அம்மா வரல, முக்கியம். மாப்பிள்ளையோட அப்பா வரல. இவங்கெல்லாம் வராம இருந்தா வியாபாரம் கல்யாணம் நடந்துடும். நீங்க வந்துதான் பாருங்க எப்படி. அப்படிதான் அன்பா முத்தமிடுறாரு. நான் சொல்றது யாரு சொல்றது தெரியுமா? லாபான சொல்லு. ஆமா, மாப்பிள்ளை மட்டும் வந்தார் போதே, எனக்கு வேற ஒருத்தரும் தேவை. மாமனார் வேணாம், யாரும் வேணாம், அது மட்டும் வந்தா போதும். ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அன்பு ரொம்ப அப்படி உதவிட்டு கூட்டு போறாரு. கூட்டு போய் உட்கார வச்ச உடனே முதல்ல என்ன கொடுத்துப்பாரு? நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. மாமனார் வீட்டுல என்ன வீடு? மாமனார் இல்ல, மாமா வீடு. இப்பதான் மாமா வீடு. மாமா வீட்டுல நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ். எத்தனை நாள் உட்கார்ந்து சாப்பிடுறாரு தெரியுமா? 30 நாள், 30 days, 30 நாள் உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு. இவன் மயங்கிட்டான். ஆஹா, யார் சோறாக்குறா தெரியாது, ஆனா யார் பரிமாறுறா அது மட்டும் தெரியும். யாரு? சில பேர் அப்படி தெரியுமாங்க. பரிமாறத்தை முன்னாடி நான் தான் செஞ்சேன், அப்படி ரைட், ஓகே. இவன் பரிமாற பார்த்த உடனே இவனுக்கு என்ன மனசு தோணுச்சான்? ஐயோ, எங்க அம்மா போல சமைக்கிறாங்களே. கை தட்ட மாட்டீங்க? எங்க அம்மா மாதிரி சமைக்கிறான். எங்க அம்மா கை பக்குவம் அப்படியே இருக்குன்னு சொல்ல 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 அப்படியே என்ன செஞ்சான்? மயங்கி எத்தனை நாள் இருக்கிறான்? 30 நாள். 30 நாள் அப்படியே சந்தோஷமா இருக்கு. 30 நாள் சாப்பிட்ட உடனே அப்படியே உட்காரல. அதுதான் இங்க உண்மையான. ஆதியாகமம் 29:15 வசனம் சொல்கிறது, பின்பு லாபான் நீ மருமகன் வேணாங்கல்ல, நீ என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம். ஆனா நீ என்ன செய்யற? நீ இருந்துகிட்டு இப்படியே ஆட்டுக்கு பாட்டுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு ஆடுகளையும் இப்படி கட்டிட்டு இருக்க. நீ எனக்கு என்ன செய்யணும்னா, சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? நீ பேசாம சம்பளத்துக்கு வேலை செய்ப்பா. நீ என்கிட்டே இருந்துக்க, என் கம்பெனியை பார்த்துக்க. நல்ல வேலை. எப்படி பாருங்க, மாமனார் கம்பெனியா? என்ன கம்பெனி வச்சுக்கார் மாமனாரு? ஆட்டு வந்த. இவருக்கு என்ன கேட்டு வந்தார் ஆண்டவர்கிட்ட? பொறுத்தன நல்ல சாப்பாடு,
நல்ல ட்ரெஸ், நல்லா கிடைச்சு போச்சு, நல்லா இருக்கிறான். இப்போ சொல்றான் எனக்கு வேலை செய்யணும் போல இருக்கு. அப்படி இருக்கணும். அதை விட்டு வேலை செய்யாம உட்காந்துக்குவாங்க. மாமா வறுமை வீட்டுக்கு வந்து கையை காலாசை கெடுக்கிறது யார் தெரியுமா? இருக்கிற ஆளுங்க. ஏன் எதிர்த்து போய் கை கழுவுனா என்ன? ஏன் எதிர்த்து போய் பை கொடுக்குறதுனா என்ன? ஏன் எதிர்த்து போய் சரி அதை உட்காந்து வேணாம் உட்கார் இப்படியே செஞ்சு கெடுக்கிறதுனாலதான் பின்னாடி அவங்க வீட்டுக்காரமையும் பாடுபடுத்துறான். சரியா? முதல்லயே பழக்கம். எந்திரி போ, எல்லாரும் கை கழுவு. என்ன பெரிய தெரியாது. வீட்டுல என்ன செய்வ? இதே வீட்டுல நீ என்ன செஞ்சிருப்ப நினைச்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கும்போது நீ எந்த வேலையை பார்த்து என்ன வேலை பார்த்துட்டு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நான் சொல்றது இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். கையை ஒருத்தாலே சொல்லுங்க. அதையிலேயே சொல்லமா? என்ன பாஸ்டர் இப்படி சொல்றாங்க நினைக்காதீங்க. வேலை சொல்றீங்க. அவனால சேவை செய்யாம இருக்க முடியல. வேலை செய்யணும், வேலை செய்யற மாமான்னு அவள் பார்க்கிறார். வெரி குட், வெரி குட். இப்படிப்பட்ட ஆளுநர் தேவை. நீ சும்மா உன்னை வேலை செய்யலாம். நீ எனக்கு என்ன சம்பளம் கேட்கிறாங்க. இப்படி திரும்பி ஒரு இருமல், ஒரு செல்பல். யாரு சொல்லுங்க? யாரு ஒரு இருமல், ஒரு சிக்னல்? யாரு? நாகே. அவள் திரும்பி பார்க்க என்ன அடுத்த வருஷம் போடணும். 16 வருஷம். ரெண்டு மகன் வச்சிருக்கிறேன். லேயால் எப்பவுமே இலசத முன்னாடி ஒரு பெருசு பாவம் அதுக்காக உட்கார்ந்து இருக்கும். ராகேல் தான் என்ன கொடுக்குறா? சிக்னல் கொடுக்குறா. அவளுக்கு பாருங்க, லேயால் ஏன் பின்னாடி வரணும்? அவளுக்கு கண்ணு கொஞ்சம், ரெண்டு பேரும் பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. ரெண்டு பேரும் அழகானவங்க, ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தான். ஆனா லேயால் கண்ணு மட்டும் லேசா அப்படி கூச்சு பார்வையா இருக்குது. ராகவேலோ ரூபவதியும். அப்ப இவளுடைய சிக்னலை பார்த்த உடனே 18ஆம் வசனத்துல அந்த சிக்னலை பார்த்தவள் பிரியப்பட்டு இந்த இளைய குமாரத்தை நிக்க முன்னாடி சிக்கல் கொடுத்து அது மண்டையா நான் அவளுக்காக 7 வருஷம் வேலை செய்ய. 7 வருஷம் சுத்தமா பொருத்தனையே மறந்துட்டான். கவனிங்க, 7 வருஷம் வந்துட்டான். அவன் சொல்றான், எதுக்குடா நீ வந்து 7 வருஷம் வேலை பார்க்கணுமா அவளுக்காக? இதே நம்ம என்ன கேட்போம், சொல்லிருப்போம் 7 வருஷம் தான். 7 நாள் பாரு, 8வது நாள் ஒரு நாள் பொறுப்பா முடிச்சு விடுவான். கூட பிறந்த தங்கச்சிக்கு 1, மகளுக்கு 1. தங்கச்சிக்கு எத்தனை நாள் சொன்னாரு? அமைதியா தங்கச்சிக்கு எத்தனை நாள் சொன்னாரு? கவனிச்சிங்களா? ஒரே நாள்ல. அது 24ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை அப்படி வச்சிருப்பாரு. என் கூட பிறந்த அக்காவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும், கவனிக்கிறீங்க? லாபான் கூட பிறந்த அக்காவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் ஒரு 10 நாள், ஒரு 10 days போதும். அவள் சகோதரனும் அவள் தாயும். அவள் சகோதரன் யாரு? எங்க விளங்கலையா? இருக்கீங்களா எல்லாரும்? லாபான் அம்மாவும் சொல்றாரு, ரொம்ப வருஷம் வைக்க கூடாதுப்பா, பொம்பளை பிள்ளைய பத்தி விட்டுரும். எத்தனை நாள்? 10 நாள். அது பேசி சும்மா 10 நாள் இருக்கட்டும், பிற்பாடு போகலாம். 10 நாள் வச்சான், முடிச்சு அனுப்பிச்சு விட்டான். ஆனா இங்க மகனுக்கு மாத்திரம் எத்தனை நாள் சொல்றான்? இவனே சொல்லல, அவளே சொல்ல வைக்கிறான். ஏன் 7 வருஷம்? 7 வருஷம்னா இந்த 7 வருஷம் மாத்திரம் இந்த மருமகனும் கூட இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. சண்டை வரும் போகிறோம், மாமனார் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே 7 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா, 7 வருஷம் ஒரு கல்யாணம் தாண்டிடுச்சுன்னா அடுத்து அவங்களுக்கு பழகி போயிடும். எப்படி குழம்பு வைப்பாங்கிறது பழகிடும், எப்படி சாம்பார் வைக்காம பழகிடும். அடுத்து அப்படியே என்ன எப்படிங்க சாப்பிட்றீங்க? பழகி போச்சு. ஏன் உப்பு அதிகமா இருக்குது, கோவப்பட்டு போட்டாங்க, பழகி போச்சு. உப்பே இல்லை, ரொம்ப பழகிடுச்சு. எப்படி ஆச்சரியப்படுவாங்க. அப்படியே ஒரு பாருங்க, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கேட்பாங்க. 2 3 பிள்ளைகள் அப்பா பார்த்து, என்னப்பா இப்படி சாப்பிட்டுருக்கீங்க? பழகி போச்சு. அங்க இதுக்கு மேலேயே உங்க வீட்டை செஞ்சாங்க, இல்லை விருந்துக்கு கூப்பிட்டு நான் உங்க வீட்டு டேஸ்டையும் பார்த்திருக்கேன், அதுக்கு நான் வைக்கிற சமையல் ஈடாகாது. அவங்க அங்க இருந்து ஆமா பழகி போச்சு. அப்படியே இல்லை. அவன் 7 வருஷம் எப்படி உடனே ராகேல் திரும்பி லேயால பாக்குறா. எப்படி நான் என்னுடைய மதிப்பு எவ்வளவு? ஒரு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். கவனிக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 1,20,000. 7 வருஷத்துக்கு எவ்வளவு சொல்லணும்? எனக்கு சொல்லுங்க. 8 லட்சமா? கரெக்டா கணக்கு புள்ளிங்கிறது அவர் அப்படி வராது. நீங்க சொல்லணும். ஏசி தான் நீங்க தான் சொல்லுங்க.
8,40,000. உடனே நாங்கள் அப்படி காலத்துக்கு என்னுடைய வேல்யூ 8,40,000. அது மாப்பிளையே சம்பாட்சிகளை கொடுத்து லேயா கூச்ச போற வேதனையோடு கூட அழுகிறார். இல்லவரே பாருங்க அப்படி ஆண்டவர் சொல்றாரு, அமைதியா அமைதியா. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, அந்த அளவுக்கு என்னை மதிக்கவே இல்லை. ஆண்டவர் அழுதுப்பா, ஆண்டவரே எனக்கு இந்த கண்ணு இப்படி இருக்கனாலதான் எனக்கு அந்த அளவுக்கு வேலையை நான் போயிட்டேன்னா. அப்படி சும்மா பிளான் பண்ணி செய்யட்டும், நான் மாட்டி செய்யட்டும். கடைசியாகும் அந்த வேலையை யாருக்கு போச்சு? அற்பமாய் எண்ணப்பட்டிருந்தாலும் தேவன் உனக்கு ஒரு நியமித்து வச்சிருப்பாரு. விலை மதிக்க முடியாது. யார் மற்றவங்க தன்னுக்கு இவ்வளவு மதிப்புகிறான், அதே மதிப்பத்தான் ஆண்டவர் அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களுக்கு கொடுப்பார். கையில தண்ணி கட்ட மகிமை கொடுப்போமா? அடுத்து முடிஞ்சு போச்சு. திரும்ப ஐயோ போச்சுட்டு திரும்ப இன்னும் ஒரு இப்போ 7 வருஷம் மாமாவே சொல்லுவான், இன்னொரு 7 வருஷம் பண்றா அப்படின்னு. முதல் அவன் சொன்னா, இரண்டாவது 7 வருஷம் இன்னுடைய 7 நாளையும் நிறைவேற்று, அவளையும் உனக்கு இன்னொரு 7 வருஷம் 14 வருஷம். என்ன சொல்லுவேன்னா, இத்தனை வருஷம் முடிஞ்சு தேவன் அவனுக்கு என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் தேவன் அவனுக்கு செஞ்சார். எதுவுமே இல்லை, 3 கொடுத்தார். திரும்ப வரும்போது சமாதானமா கொண்டு வந்தார். எதிர்த்து வருகிற லாபானை நிறுத்தினார். ஆனா என்ன செய்தான் தெரியுமா? கவனிங்க, இவன் சொன்ன பொருத்தனைகள் ஒன்றுமே அவன் நிறைவேற்றவில்லை. எந்த இடத்துலையும் நான் இந்த பொருத்தனையை செய்வேன் என்று சொன்னானே, அது ஒண்ணு கூட அவன் நிறைவேற்றல. ஆண்டவர் சொன்ன, அவன் சொல்ற என்ன சொன்னான்? நான் போகிற வழியை என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரமும் தர வேண்டும் என்று சொன்னான். கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தார். என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானமாய் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா சமாதானமா கொண்டு வந்தாரா இல்லையா? கொண்டு வந்தார். ஏன்னா இவன் போய் தீமை செய்யாதபடிக்கு கர்த்தர் அவனை தடுத்தார். அப்பவே வந்துட்டார். சொல்றான் ஆதி 32:10, நான் பார்த்த நல்ல கோலும் கையுமாறி இந்த யோர்தானை கடந்து போனேன், ஒண்ணும் இல்லாம தான் போனேன், 2 பரிவாரங்களை உடையவன். சோ ஆசீர்வதிச்சார். ஆனா இவன் செய்த பொருத்தனையை செய்யவே இல்லை. இதனால என்ன பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? ஏற்கனவே சொன்னேன், பொருத்தனையை செய்த பின்பு அதை யோசித்தால் கண்ணியா இருக்கு, அது பாவமாயிரும். ஆண்டவர் கடைசி அதை நிலைமை அது 33:14 இவன் தன்னுடைய சகோதரனுக்கு பாதி ஆஸ்தியை கொடுக்கும்படியான நிலை உண்டானது. பாதி ஆஸ்தி லாபாட்டிலிருந்து இவனை காப்பாத்தினாரே, ஏன் சாட்டிலிருந்து இவனை காப்பாற்ற மாட்டாரா? காரணம் என்ன தெரியுமா? அவன் செய்த பொருத்தனையை செலுத்தாதினாலே இவன் சொத்துல பாதியை அவன் கொடுக்க வேண்டிய நிலை அவனுக்கு உருவானது. தேவையா 10ல் 5 போகணுமா, 10ல் 1 போய்க்கலாம்னு கொடுத்தே அவனும் வச்சான். செய்யல. தேவன் அந்த சொன்ன இடத்துல அவன் ஆலய கட்டவும் இல்லை. ஆகையினாலே தன்னுடைய பெண் பிள்ளை மேலே பிரச்சனை. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே கொலைகாரனாய் மாறினார்கள். யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாம் கொலைகாரனா மாறிட்டாங்க. பிள்ளைகளுக்குள்ளே பயங்கரமான கொலைவெறி வந்தது. இப்படிப்பட்ட பிரச்சனை, பிரச்சனையும் வேலையில ஒண்ணு செய்யாதனால இவ்வளவு பிரச்சனை வந்ததுனாலதான் இப்பதான் ஆண்டவனை பார்த்து சொல்லுவாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, பொருத்தனை பண்ண இடத்துக்கு போன்னு சொல்லி பின்னால நீங்க வாசிப்பதை நான் பார்க்க முடியும். அது 35ஆம் அதிகாரம் 1 வசனத்துல தேவன் யாக்கோபை பார்க்கிறாரு, நீ எழுந்து. அப்ப இதுவரைக்கும் அவன் எங்க போல? அந்த பெத்தேலை நிறுத்தின அந்த இடத்துக்கு அவன் போகவே இல்லை. அவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட பொருத்தனை செய்யவில்லை, பொருத்தனையை நிறைவேற்றவில்லை. நீ பார்க்க போ. அதனாலதான் அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை. தேவ பிள்ளையே, ஆண்டவனத்தை பொருத்தனையை செய்தா கரெக்டா செய்யணும். கர்த்தவனுக்கு எல்லாவற்றையும் செய்வான். சொன்ன மாதிரி 2 பரிவாரம் எல்லாம் டபுள் மடங்கு, 2 மடங்கு ஆசீர்வாதம். தொட்டதெல்லாம் தொடங்குச்சு. அவன் புள்ளி நினைச்சானா புள்ளியா போடுது, புள்ளி இல்லாம புள்ளி இல்லாம போடுது. அப்ப செழிப்புள்ள சீமானாய் 2 பரிவார உடையவனாய் மாறினான். ஆனால் தேவனிடத்தில் அவன் செய்த ஒரு பொருத்தனை செலுத்தாதபடினாலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு இழப்புகளை, ஆஸ்தியில இழப்பு, குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை,
வந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, காரணம் இதனால அது வந்துச்சு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்க போய் குடியிருக்கும். நீ எந்த இடத்துல படுத்திருந்தாயோ அதே இடத்துல போய் இப்ப போய் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அங்க போய் தான் 2வது வீடு கட்டினான். அங்க போய் தான் என்ன செய்யறான்? அந்த கட்டணை எழுப்புறான். ஓடி சொல்றாரு, நீ உன் சகோதரனாய் ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. நீ சொன்னேன் அந்த இடத்துல பலிபீடம் கட்டுவேன், உண்டாக்கு. 2வது வசனத்துல அவன் செய்யும் போது எல்லா கருத்து அதுக்கப்புறம் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். 35:2 அப்பொழுது யாக்கோபு எல்லாத்தையும் விலைக்கு போட்டு வாங்கப்பா, எல்லாத்தையும் பழைய அந்த இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றுங்க, ட்ரெஸ் மாட்டுங்க. 3வது வசனம், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நடந்த வழியிலே என்னோடு கூட இந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். சொல்லுங்க. கரெக்டா அது செய்யற வரைக்கும் ஆண்டவர் விடல. அதை செஞ்ச பின்புதான் அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் அங்கே கொடுத்தார். கையை ஒருத்தி சொல்லுவோம், அல்லேலூயா. அதனால்தான் தாவீது சொல்லும்போது சங்கீதம் 56 சங்கீதம் 12வது வசனத்திலே, தேவனே நான் பண்ணின பொருத்தனைகளை என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். சங்கீதம் 66:14 என் வாய் சொல்லிய பொருத்தனைகளை நான் அப்படி என்ன செய்வேன்? செலுத்துவேன். என் இக்கட்டு நாளில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனை உமக்கு செலுத்துவேன். பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றுங்கள் என்று சங்கீதம் 76:11 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இதை செய்தோம்னா இதை நாம செய்கிறவர்களாய் காணப்படும். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனைய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள், அவரை சூழ்ந்திருக்க அனைவரும் பயங்கரமானவர்களுக்கு காணிக்கை கொண்டு வர கடவுள். அப்ப அதை சரியா நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார்? அப்போஸ்தலர் 13:34 நான் சொல்லி முடிக்கிறேன், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:34 இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று திருவுளம் பற்றினார். ஆண்டவருக்கு தாவீதுக்கு என்னென்ன கிருபையை கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் யார் இதை சரியாய் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் செலுத்துவேன் என்று திருவுளம் பற்றுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 காரியங்களை தாவீது சரியாய் செய்தார். Christmas is here.